உயிர் தியாகம் செய்திருக்காங்க, ரத்தம் சிந்தியிருக்காங்க. அப்படிப்பட்ட வீர தீர வரலாறுகளை தெரிந்து கொண்டவர்கள் மட்டும்தான் வரலாறு படிக்க முடியும். விஜயை பத்தி பேசினா வரலாறு படிக்க முடியாது. அதனால நான் ஒரு விஷயம், ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு வீட்டுல 5-6 சிறுவர்கள் இருக்கிறாங்க. அப்ப 5-6 சிறுவர்கள்ல ஒரு சிறுவர் என்ன சொல்றாங்க, நான் படிச்சு டாக்டர் ஆவேன், ஒரு சிறுவர் படிச்சு வக்கீல் ஆவேன், ஒரு சிறுவர் என்ன சொல்றாங்க, நான் படிச்சு இந்த மாதிரி வாத்தியார போவேன் அப்படின்னு தன்னை பெருமையா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் வந்து படிச்சு சம்பாதிப்பேன், குடும்பம் பார்த்துவேன் அப்படின்னு நம்மளே சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் மட்டுமே நான் படிப்பேன், பெரிய சம்பாதிப்பேன், நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எல்லாமே எனக்காக அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. அப்ப அந்த அம்மா கூப்பிட்டு, என்னப்பா நீ என்ன அப்படி சொல்றேன்னு, நான் படிப்பேன், நல்லா படிப்பு பெரிய வருவேன், பெரிய தலைவனா வருவேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. அப்ப சுவாமி அப்ப வந்து அந்த சின்ன பையன் என்ன சொல்லியிருக்கிறார், அந்த சின்ன வயதிலேயும் என்னுடைய படிப்பும் என்னுடைய பதவியும் என்னுடைய பணியும் என்னுடைய மக்கள் பணியும் நான் மிகப்பெரிய தலைவனாகவும் இந்த தேசத்திற்காக அப்படின்னு சொன்னவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். சொன்னது அந்த சிறு வயதிலே அவருக்கு ஏற்பட்ட சிந்தனை. உலகத்துல வெள்ளை ஏகாதிபத்தியத்துக்கு கீழே ஐசிஎஸ் படிப்பு, பட்டப்படிப்பு, இந்த இருக்கக்கூடிய ஐஏஎஸ் நிகழாக இருக்கக்கூடிய பட்டப்படிப்பு, அந்த பட்டப்படிப்பை இந்தியாவில் சுதந்திரம் பெறுவதற்கு முன்பாக இருந்த இந்தியாவில் பட்டம் படித்தவர்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா சிறிதாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஐசிஎஸ் பட்டப்படிப்பு படித்துட்டு அந்த படிப்பை வந்து தூக்கி எறிஞ்சிட்டாரு. எதுக்கு அப்படின்னா, இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கு, இந்த நாட்டை அடிமைப்படுத்தக்கூடிய ஆங்கிலேயருடைய படையில போய் ஐஏஎஸ் பணியாற்றல, அப்படி ஒரு பட்டமே தேவையில்லை, பதவியே தேவையில்லை அப்படின்னு அந்த பட்டத்தை தூக்கி எறிஞ்சிட்டு இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக சுதந்திர போராட்டத்தில் வந்தவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். அப்படிப்பட்ட வரலாறு உங்களோட பிள்ளைகளை சொல்லிக் கொடுங்க. குலதெய்வ வழிபாட்டுகளை நம்ம கண்டிப்பா கடைபிடிக்கணும். குலதெய்வ வழிபாட்டு படிக்கணும், ஆன்மீக விஷயங்களை கடைபிடிக்கணும், இயற்கை வளங்களை பாதுகாக்கணும். குளம் ஏரி குட்டைகள் நிறைய மரங்கள், சின்ன சின்ன மரங்கள் வளர்க்கணும் அப்படின்ற விஷயத்த தகவலா சொல்லிக்கிறேன். அதே போல இந்த மாதிரி கன்வர்ஷனுக்கு ஒரு காலம் நம்ம அனுமதிக்க கூடாது. அது வந்து நம்மளுடைய பண்பாட்டை சிதைக்கிறதுக்கு நான் சொல்ல சுவாமி வந்து அவங்க உலகத்துல போய் கத்துக்கிட்ட சொன்ன விஷயம். அதனால வந்து அந்த விஷயத்துக்கு நம்ம ஒரு காலம் அனுமதிக்க கொடுக்க கூடாது. நம்ம கூட இருக்கக்கூடிய நம்மளுடைய சகோதரிகள் அந்த மாதிரியான வழியில போனா கூட அவங்களுக்கு வேறு அறிவுரை சொல்லி வைக்கணும். இந்த நாட்டினுடைய ஒரு ஐடென்டிட்டியே மாறுது, அது நம்ம ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள கூடாது அப்படின்றத நம்ம சொல்லிக்கிறோம். சிறுவலா இருக்கக்கூடிய ஒரு உங்களுக்கு உதாரணம் சொல்றேன் பாத்தீங்க அப்படின்னா, இந்த நாடு வந்து பார்த்தீங்கன்னா 1000 ஆண்டுகள் வந்து வெவ்வேறு விதமான படையெடுப்புகள், ஆளுநர் ஆட்சிகள் கீழே நடந்து கொண்டிருக்கிற நாடு. ஆனாலும் கூட தன்னுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் இன்று வரை மாற்றவே கிடையாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க எல்லாம் சிங்கி கேள்விப்பட்டிருப்பீங்க, பகத்சிங். அதே போல அந்த கம்யூனிட்டியில, அதாவது சீக்கிய மதம் சொல்லக்கூடிய மதமே பாத்தீங்க அப்படின்னா, இஸ்லாமிய காலகட்டத்துல, ஆட்சியாளர் காலகட்டத்துல நம்மளை போன்ற அங்க இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, நீங்க வந்து கட்டாயமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கொடுமைப்படுத்தி கட்டாயத்தின் தேர்தல் மதமாற்றம் பண்ணியிருக்காங்க. அந்த மத மாற்றத்திற்கு எதிராக தான் வந்து சீக்கிய மதம் உருவானது. அதனுடைய ஸ்தாபகராக இருந்தவர் குரு கோவிந்த் சிம்மன். அவர் தான் சொல்றாரு அப்படின்னா, நம்ம வந்து ஒரு போராளியா தன்னை காட்டிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து தர்ப்பம் கட்டிக்கணும், தலப்பா கட்டிக்கணும், கை வளைய போட்டுக்கணும், கத்தி வச்சுக்கணும், இப்படி தனக்கு ஒரு அடையாளம் உருவாக்குற. அது போல இந்த பகுதியில் வாழக்கூடிய நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய கடுக்கா போடுறது, வளைய போடுறது, கோவில்கள் பார்த்தீங்கன்னா சாமி, இளைய தலைவர்கள் சாமி அவங்களுக்கு மரியாதை கொடுத்தது, இப்படி பல்வேறு விதமான நம்முடைய அடையாளங்கள் இருக்கு. நம்ம படிச்சு மிகப்பெரிய உயர இடத்துக்கு போனா கூட நம்மளுடைய பண்பாட்டு அடையாளங்களை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எவ்வளவு பெரிய உச்சத்திற்கு போனா கூட